நகைச்சுவையுடன் எப்படி பேசுவது? பேசும்போது நகைச்சுவையுடன் கதை சொல்லி பேச்சை மனதில் பதிய வைக்கும்படி பேச வேண்டும். வார்த்தைகளால் மட்டும் பேசி பார்வையாளர்களை மனதில் பதிய வைக்க முடியாது. ஒரு சிறிய நகைச்சுவையுடன் பேசும்போது சுவாரஸ்யமாக கதையை சொல்லி பேச ஆரம்பிக்க வேண்டும். கதையை உணர்வுபூர்வமாக நாம் சொல்ல வேண்டும். கதை சொல்லும் திறனை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். நகைச்சுவையின் சக்தி, பவர் ஆஃப் ஹியூமர். நகைச்சுவை மக்களின் மனதை திறக்க செய்கிறது. ஒரு சிறிய சிரிப்பு நமக்கும் பார்வையாளர்களுக்கும் நெருக்கத்தை உண்டாக்குகிறது. நடைமுறையில் உள்ள மரியாதைக்குரிய நகைச்சுவையாக அது இருக்க வேண்டும். நான் பள்ளியில் பேச ஆரம்பித்த நாளிலிருந்து எனது நண்பர்கள் என்னிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். அதற்கு காரணம், என்னை ஒரு பேச்சாளராக அவர்கள் அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு கதை கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இருக்க வேண்டும். அந்த கதை உணர்வுகளை தூண்டுகின்ற விதமாக இருக்க வேண்டும். கதையில் இருக்கின்ற கருத்து நெஞ்சில் மற்றும் மனதில் பதியும்படி இருக்க வேண்டும். சிக்கலான கதைகள், எதிர்பாராத திருப்பங்கள் உள்ள கதைகள் சொல்லி மேடையில் பேச வேண்டும். நம் கருத்தை வெளிக்காட்டும் கதைகள் நிறைய உள்ளது. இதனை சொல்லி மேடையில் நீங்கள் பேசுங்கள். சிறந்த நகைச்சுவை பேச்சாளராக நீங்கள் வர வாய்ப்பு நிறைய உள்ளது.